அதிரடி படையினரால் சிதைக்கப்பட்ட எமது தமிழினத்தின் மிக கொடுமையான வரலாற்று பதிவுகள். இவர் பேர் கெஞ்சாங்க கிருஷ்ணாம்பாளையா. இவர் வந்து பட்டியில் மாடு மேய்ச்சிட்டு இருந்தார். மாடு மேய்ச்சி இருக்கும்போது வீரப்ப பணம் கொடுத்துருக்க அப்படிங்க சாமானை வாங்கிட்டு வர சொல்லி. அவன் சாமானை வந்து கடையில் வாங்கி வச்சுட்டு இந்த தகுலை கொண்டு போய் எஸ்டிஎஃப் கிட்ட சொல்லிட்டு அப்படிங்க. எஸ்டிஎஃப் கிட்ட சொன்ன உடனே எஸ்டிஎஃப்காரருக்கு பிடிச்சிட்டு போய் அடிச்சிட்டு அப்படிங்க. அடித்த உடனே ஒரு மூளை வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. குடும்பம் இருக்குதுங்க, 2 பொண்ணு ஒரு பையன் குடும்பம் இருக்குதுங்க. இப்போ குடும்பம் இவர் எங்கெங்கேயோ வாங்கி சாப்பிட்ருக்குறாரு. வீட்டுக்கு போனால் நல்லா கவனிச்சுக்க அப்படிங்க. யாருக்கிட்ட பேசுகிறதில்ல. வீட்டுக்கு போனால் வட்டை எடுத்து கொடுத்தா அவன் சோறு போட்டால் சாப்பிட்றாரு. அப்புறம் சாப்பிட்ட உடனே எங்கே தூக்க வர்றது அங்கே மட்டும் தூங்கிக்கிறாரு. அப்புறம் மறுக்கா எந்திரிச்சாருன்னா அந்த வீடு இல்லை, மறுக்கா எங்கே போகிறதோ போகிற வழியில் எங்கே சாப்பாடு கிடைக்குதோ தெரிஞ்ச ஒரு இடத்துல சாப்பிட்டுக்க வேண்டியது, அங்கே படுத்துக்க வேண்டியது. நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதான் இந்த மாதிரி மூளை சேஞ்ச் ஆன உடனே ஊருக்குள்ளே அப்படியே சும்மா கடை பார்க்கும் அங்கே சுற்றுறது. வீட்டுக்கு போனால் சாப்பாடு. இப்போ இந்த எங்களை மாதிரி வீட்டுக்கு வந்தாலும் அங்கே சாப்பிட்டுக்க வேண்டியது, அங்கே படுத்துக்க வேண்டியது. அதோட சரிங்க ஒரு வேலை ஒன்றும் செய்கிறது இல்லைங்க. வேலை செய்கிறது இல்லை, வேலை தலையும் வேலை செய்கிறது இல்லைங்க. அவன் அடித்த உடனே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. ஒரு வாரத்துக்கு இங்கே இந்த ஆலமரத்துக்கிட்ட போட்டு அடித்தாங்க. உடனே கொண்டு போய் பங்களாவில் போட்டு 2-3 நாள் வச்சு அங்கே அடித்தாங்க. அடித்து வெளியில் விட்ட உடனே இவருக்கு தலையை சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. அப்புறம் ஆடோ மாடோ பன்னியமோ வீடோ சம்சாரமோ குட்டியோ எதுவுமே கவனிக்கிறதில்ல. நாங்கள் ஊர் பொதுமக்கள் எது போய் அவங்கள கேட்குற மாதிரி இல்லைங்க. கேட்குறதுல இதுவரையும் யாரும் அப்படி கேட்டதே இல்லை. கேட்டால் பயந்துக்கிறாங்களே. அது வந்து யாரை வந்து கவனிக்கிறது இல்லை. ಸಂದತ್ನ ಏಟು ಮಾಡಿದ ತಪ್ಪಾಯ್ತ ಬರ್ಗೋರ್ನವ್ರಿಗೆ ಮರ್ತೈತೆ ಇದ್ದತ್ತೆಲ್ಲ ಸಂದತ್ನ ಹಿಡಿದ್ರೆ ಹಂಗೆ ಬರ್ಗೋರ್ ಕಾದ್ರ ಬಿಡ್ಬೇಕು ಬರ್ಗೋರ್ ಗುಟ್ಟಿಯ ಅವರದ ஏதோ சும்மா இங்கே பேசுகிற அங்கே பேசுகிறேன்டா ಇನ್ನು ಹಸ್ಕೊಡು ಬರ್ಗೋರಿಂದ ಬಂದು ಮುಳಿಸ್ತಾಯಿರಿ. ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಟಿದ್ಕ ಅದೆಲ್ಲ ಕೇಳಬೇಕಿಲ್ವೇ ಇಲ್ಲ ಬರ್ಗೋರ್ಲು ಹೋಗಿ ಇಲ್ಲ ಅಮ್ಮ ಅಂದಿರು ಕುಡುಂಬದು ಓದ್ ಸರ್ಕಳ ಜ್ಞಾಪಕ ಮೇರಿಂದ ಬರ್ಗೋರ್ಕಾರದು ಅದೆಲ್ಲ ಹುಟ್ಟೋದು ಬರ್ಗೋರ್ಕಾರಿಲ್ಲ. ಅದ್ಯಾತು ನಮಗೆ ಯಾತು ನೀವು ಊರು ಸೇರಿದ್ರೆ ಸರಿ ನಿಂದ ಹೋಗಿ ನಿಮಗಾತು ನಿಮ್ಮಾಚಿ ನಿಮಗಾತು ನಮ್ಮ ಭಾಳ ಉಲವ್ ಮಾಡಿ நீ மாத்துக்கு எட்டி ஆப்பினிದ್ದಾರೆ எல்லாரும். தூக்கு வந்துட்டு பேப்பர் நல்லா படிப்பாங்க. பேப்பர் தெரியும் பேப்பர் வேற. அப்புறம் பேசிக்கிற ஒரு ஒருத்தனா பிடிப்பேன் தட்டுக்காரல் போய் ஒரு ஒருத்தனா பிடிப்பேன்னு அப்படி பிடிச்சா ஒரு ஒருத்தனா தனித்தனி ஆள் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா ஐயோ போயிட்டேன்னா அப்புறம் தடவை வழி சொல்ல முடியாது. எதனால அடிச்சாங்கன்னு அத்தை கேட்க வேணும். இப்போ உங்களுக்கு கோபம் வரலையா? யாருக்கு? நம்மளுக்கு தெரியுது. நம்மளுக்கு கோபம் நம்மக்கிட்ட இருக்குது, உங்களுக்கு கோபம் உங்ககிட்ட இருக்குது. இல்லை காட்டில் பேசினா அடிச்சு போடுறாங்க. நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கோங்க. எது பணம் நம்மளுக்கு பணம் என்ன ரோடு நம்மளுக்கு ரோடு நிற்கிறதுக்கு பேசுறதுக்கு நம்மளுக்கு இல்லை முடியாது. நம்மளுக்கு 2 நம்மளுக்கு நான் இல்லை இதை வீங்க வச்சுங்க குப்ராஜ் சொல்லிருக்காங்க. கரெக்டாக வந்துடுற சுவாமி ஆணைக்காரர் வந்து இந்த மாதிரி லோலா செய்கிறாங்க நான் பிடிச்சி கொடுத்துருவாங்க. பணத்திற்காக பிணம் தின்னும் சில மனித மிருகங்களுக்கிடையே இந்த நிலையிலும் கூட நேர்மையை கடைபிடிக்கும் எம் தமிழனை சிதைத்தவர்களுக்கு என்ன தண்டனை?